ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆனால் காசு என்னமோ நாங்கள் தான் கொடுத்தோம். கைஸ் இப்போ நம்ம பிரிக்க போகிறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ கட் பண்ணுறதுக்கு ஏதோ சிசர் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. கிடச்சிருச்சு. கிளாப் பண்ணுங்க. கைஸ் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டப்புன்னு சவுண்டு கேட்கும், பயந்துடாதீங்க. இல்லாத நேரம் நல்ல நேரம். நம்ம பிரிக்கிற நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எங்களுக்காக எங்கள் ரூத் ஃப்ரெண்டை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. வாவ், நாங்கள் தான் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் ஆர்டர் மட்டும் தான் பண்ணா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரூத் மாதிரியே இருக்குது டப்பாவும். இது பார்த்தீங்கன்னா மல்டி டப்பா. ஒரு டப்பாக்குள்ளேயே நம்மளுக்கு 4 டப்பா இருக்குது. 3 வேலிட்டி அவ்வளோ மோசமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஓரளவு கொஞ்சம் சுமாராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. நீங்களும் வாங்கி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரு டப்பாக்குள்ள 4 டப்பா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? 1 2 3 4. நான் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க மேம்? இதை வந்து நாங்கள் ஓட்ஸ் எடுத்துகிட்டு வர கருப்பு கவுனி கஞ்சி, சம்டைம்ஸ் ரசம், சூடாக ஊற்றினீங்கன்னா அவ்வளோதான். நல்லா ஃபேன் காத்தில் ஆற வச்சு ஊற்றுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேம்? சப்போஸ் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிக்கன் தொக்கு, நல்லா இருக்கு. மட்டன் சுக்கா, அப்புறம் கருவாடு தொக்கு. ஒரு நாள் எடுத்து வந்ததில்லை மேம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் எடுத்துட்டு வர மாட்டேன். உங்கள் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணும்போது. ரூத் மிஸ், உங்கள் ஒப்பீனியன் என்ன? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்களா நீங்க? நோ ஐடியாவாம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்குங்க, ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.